டாக்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தூக்கத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா தூக்கத்தை சரி பண்ண முடியுமானா முடியுங்க, கட்டாயம் முடியும். அதாவது என்னன்னா, நம்மளோட தூக்கம் வர்றதுக்கான காரணமே சில வேதியியல் மாற்றங்கள் மூளையில நடக்குது. அதனால நமக்கு நேரம் ஆக ஆக நமக்கு அந்த ஸ்லீப் ப்ரெஷர், அதாவது தூங்கும் தோணல் அதிகமாக ஆக நேரம் ஆக ஆக இருட்ட நமக்கு தூக்கம் வருங்கிறதாங்க நமக்கு புரிஞ்ச விஷயம். ஏன் தூங்கணும்னு சொல்றேன்னா, எல்லாருமே ஒரு 6 to 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 6 மணி நேரம், 7 to 8 மணி நேரம் தூங்கினால் உசித்தம். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கினா அது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்கினாலும் உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஸோ இந்த நேரமாவது தூங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றோம். ஏன் நிறைய பேருக்கு தூக்கம் வராது அப்படின்னா, இந்த தூக்கம் உற்பத்தி பண்ற அந்த ஒரு பைனியல் கிளாண்ட்னு சொல்லுவோம், அதுதான் அந்த மெலட்டோனின் சுரக்குங்க. மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் உடம்புல நேரம் நாள் அதிகமாக ஆக அந்த மெலட்டோனினோட பில்டப் அதிகமாயிட்டே இருக்குங்க. ஒரு அளவுக்கு மேல மெலட்டோனின் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட்னஸ் குறைஞ்சு போய் தூங்குவோங்க. இந்த மெலட்டோனின்ங்கிற தாது பொருள் வேற யாரும் இல்லைங்க. இது கிளை தாது பொருள். நம்மளோட பிரதான தாது பொருளான டிரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாது பொருளின் கழிவு தான் இந்த மெலட்டோனின். இந்த செரட்டோனின்ங்கிறது டிரிப்டோஃபான்ங்கிறதோட தாது பொருள். இந்த டிரிப்டோஃபான்ங்கிறது நம்ம உங்களுடைய மனிதனால செய்ய முடியாத ஒரு புரதங்க. இதுக்கு பேர் ஒரு புரதம். இந்த புரதம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்றோம். இந்த அமினோ ஆசிட் உள்ள உணவுகளை ரெகுலராக சாப்பிடணும். ஏன்னா இந்த டிரிப்டோஃபான்ங்கிற அமினோ ஆசிட் தான், இந்த புரதம் தான் மனிதன் உட்கொள்ற உணவுல இந்த டிரிப்டோஃபான் தான் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது தான் சயின்ஸ். அது இல்லாம நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 9 அமினோ ஆசிட் இருக்குங்க எசென்ஷியல்ல, மொத்தமா 20 இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் இந்த டிரிப்டோஃபான். இந்த டிரிப்டோஃபான்ங்கிற இந்த அமினோ ஆசிட் புரதத்தை நம்ம கம்மியா சாப்பிட காய்கறிகள் கம்மியா சாப்பிட இந்த டிரிப்டோஃபானை நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் செரட்டோனின்னு சொல்லப்படுற ஒரு சந்தோஷ ஹார்மோனா மாத்தணும். இதுங்க, இந்த டிரிப்டோஃபான்ங்கிறது ஒரு புரதம். அது உணவுகள்ல இருக்கு. எந்த உணவுல இருக்குன்னா, பச்சை காய்கறியில இருக்கு, முட்டையில இருக்கு, சீஸ்ல இருக்கு, அனிமல் புரதத்துல இருக்குங்க. ஆனா அனிமல் புரதத்துல மட்டும் இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. பச்சை காய்கறிகள் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ பச்சை காய்கறி அதிகமாக உட்கொண்டு உங்களுக்கு டிரிப்டோஃபானும் உங்களுடைய டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ல வந்ததுன்னா, உங்க குடல் பாக்டீரியா அந்த டிரிப்டோஃபானுங்கிற அந்த புரதத்தை உடைச்சி செரட்டோனின்ங்கிற சந்தோஷ ஹார்மோனை உற்பத்தி பண்ணணும் பெருகுடல்ல. இந்த ஹார்மோன் உற்பத்தி எல்லாம் வேற எங்கேயும் நடக்கலைங்க, பெருகுடல்ல தான் நடக்குது. இந்த செரட்டோனின்ங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்றது நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா. நல்ல பாக்டீரியா. பெருகுடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கா கெட்டதா இருக்கான்னு எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுனா, இன்னைய தேதியில அதுக்கு நல்ல ஒரு சாத்தியக்கூறு இல்லை. ஷார்ட்கன் மெட்டபலாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஷார்ட்கன் ஜீனோம் சீக்வன்சிங் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் இன்னும் நம்ம ரிசர்ச் டூலா தான் இருக்கே ஒழிய, இன்னும் நம்ம பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கையோ ஜாதி வீரிய பிரிவோ இன்னும் முழுமையா தெரியல மருத்துவ உலகத்துக்கு. ஆனா அந்த செரட்டோனினை உற்பத்தி பண்றது பெருகுடல் பாக்டீரியாங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த செரட்டோனின்ங்கிற இந்த ஹார்மோன் உங்களோட மூளைக்கு போகணும். இந்த செரட்டோனின் சந்தோஷத்தை கொடுக்கறத விட இந்த ஒரு பயத்தை குறைக்கும், இந்த ஒரு பதபதப்பை குறைக்கும். அப்படின்னா என்ன சொன்னாங்க, செரட்டோனினுக்கு 2 வேலை இருக்குங்க. எல்லாரும் ஹாப்பினஸ் ஹார்மோன் பொதுவையில சொல்றதுனாலே அது ஹாப்பினஸ் ஹார்மோன் ஆயிப்போச்சு. அது வெறும் ஹாப்பினஸ் ஹார்மோன்லாம் கிடையாதுங்க. ஹாப்பினஸ்ங்கிறதே உங்களுடைய இந்த அதீதமான ஒரு பதபதப்பு தன்மையை அழுத்தக்கூடிய பிரதான தன்மை கொண்டது இந்த செரட்டோனின். யாருக்கெல்லாம் செரட்டோனின் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செரட்டோனின்ல இருந்து தான் இந்த மெலட்டோனினே வருது. செரட்டோனின் உங்களுக்கு இந்த பதபதப்பை குறைத்த பிறகு
அந்த செரட்டனின்ங்கிற ஹார்மோன் உடையும் பொழுது அந்த உடைந்த கழிவு தான் இந்த மெலட்டனின். அதனால்தான் நாள் ஆக ஆக இந்த மெலட்டனின்ங்கிறது உடம்புல ஏறணும். அதுக்கு இந்த செயினை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த செயின்னா உங்க உணவுல இந்த ட்ரிப்டோஃபான் இருக்கணும், உங்க குடல்ல பாக்டீரியாவுக்கு போதுமான வித்தியாசங்கள் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் பாக்டீரியான்னு சொல்றோங்க. அதை ஒரு உறுப்பாவே இப்ப கன்சிடர் பண்றோம், கட் மைக்ரோபயோம்னு சொல்றோம். அந்த பாக்டீரியாவோட ஜாதி எண்ணிக்கை குறைந்தது 1000 இருக்கணும்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி நம்ம ஊருங்கள்லாம் 200 கூட இருக்கிறதா இல்லைன்றதுதான். ஏன்னா அந்த பாக்டீரியாக்கான தீனியே ஃபைபர், அதை யாரும் போதுமான அளவுக்கு போடுறது இல்லை. அதனால ஃபைபரே சாப்பிடாதனால இந்த குடல்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு ஜாதி அடிப்படையிலான வீரியம் விகிதாச்சாரம் ரொம்ப இருக்காதுங்க. அப்ப இந்த செரட்டனினை உடைத்து மெலட்டனின் அந்த ட்ரிப்டோஃபானை உடைத்து செரட்டனினா மாற்றக்கூடிய திறன் பெற்ற பாக்டீரியாவே நம்ம பெருகுடல்ல போதுமான அளவு இருக்காது. ஏன்னா நம்ம போதுமான அளவுக்கு ஃபைபர் சாப்பிடல. ஃபைபர் சாப்பிட்டா மட்டும்தான் பெருகுடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வளரும். அப்ப செரட்டனின் போதுமான அளவுக்கு உற்பத்தி ஆகலைன்னா செரட்டனின்ல இருந்து வரக்கூடிய கழிவுப் பொருளான மெலட்டனின் தூக்க ஹார்மோன் வராது. அப்ப இந்த மெலட்டனின் மாதிரியான மாத்திரையே சிலர் எடுத்துப்பாங்க, மெலாசெட் அதெல்லாம் எடுப்பாங்க, இல்லைன்னா தூக்க மாத்திரையே எடுப்பாங்க. ஏன்னா இந்த தூக்க மாத்திரைங்கிறது என்னன்னா இந்த பதபதப்பை குறைக்கும் ஹார்மோன். நீங்க பாத்துக்கோங்க, இந்த ரெஸ்டில் ஆல்பிராக்ஸ் இதெல்லாம் என்ன கொடுப்பாங்க, இதெல்லாம் ஆங்ஸைட்டி டிசீஸ், ஆங்ஸைட்டிக்கு கொடுக்குற ட்ரக். உங்களுடைய பதபதப்பை குறைத்து உங்களை இந்த மெலட்டனின் மாதிரியான மருந்தை கொடுக்கும்போது தூங்கிடுவாங்க. ஆனா இயற்கையா பண்ண வேண்டியது எப்படின்னா உங்களுடைய செரட்டனின் உற்பத்தியே பெருகணும். செரட்டனின் உற்பத்தியை சும்மா ட்ரிப்டோஃபான் சாப்பிட்டா மட்டும் வராதுங்க. அதாவது ட்ரிப்டோஃபான் உடனே டெய்லி 2 முட்டை சாப்பிட்றதுக்கும் வருமா டாக்டர்? ஏன்னா ட்ரிப்டோஃபான்லாம் முட்டையிலையும் ட்ரிப்டோஃபான் அதிகம், அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ட்ரிப்டோஃபான் அதிகம், காய்கறிகள்லையும் அதிகம். அதனால காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடும்போது காய்கறிகள்ல மெக்னீஷியம் ரொம்ப அதிகம், எஸ்பெஷலி பச்சை காய்கறியில. ஸோ மெக்னீஷியமும் இருந்ததுன்னா, மெக்னீஷியம் நம்ம இந்த தூக்கத்துக்கு உண்டு பண்ணக்கூடிய அந்த இடத்துல போய் ஒரு கதவை திறக்கக்கூடிய தனித்திறன் பெற்றது மெக்னீஷியம். அதனால மெக்னீஷியம்லாம் சப்ளிமெண்டா சாப்பிடக்கூடாதுங்க. மெக்னீஷியம் எதுல இருக்குன்னா பச்சை காய்கறியில இருக்கு. ஸோ பச்சை காய்கறியை நிறைய சாப்பிட்டு அப்ப மெக்னீஷியம் வந்துடும். இந்த ட்ரிப்டோஃபான் மாதிரியான தாது பொருள் உள்ள பச்சை காய்கறியும் கொஞ்சம் முட்டை கிட்டன்னு சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, உங்க குடல் பாக்டீரியா நல்லா இருந்தா செரட்டனின் உற்பத்தி நல்லா இருக்கும் குடல்ல. இந்த செரட்டனின் மூளைக்கு டிராவல் பண்ணி செரட்டனின் உடைந்து செரட்டனினோட வேலையை குறைச்சிரும். செரட்டனின் உங்களோட பதபதைப்பை குறைச்சிரும். அதுக்கப்புறம் செரட்டனின் தன்னோட வேலையை முடிச்சுட்டு மெலட்டனின்னா மாறிடும். அப்போ மெலட்டனின் உடம்புல ஏறிக்கிட்டே போகும். சாயந்தரம் ஆக உங்களுக்கே தானா தூக்கம் வரும். டபக்குன்னு போய் தூங்கிடுவீங்க. போஸ்ட் பிராண்டியல் அலர்ட்னஸ் கிராஷ்னு சொல்லுவோம். டபக்குன்னு போய் தூங்கிடுவாங்க. தூக்கம் வருவதற்கு மாத்திரை இல்லாத ஒரே வழி உணவு முறையில இது. எக்ஸசைஸ்ல பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். வெறும் வாக்கிங் மட்டும் பத்தாது. அதனால திரும்பி சொல்லுவோம், வெறும் வாக்கிங் வயசானவங்களுக்கு முட்டி தேஞ்சிடுச்சு, வாக்கிங் தாண்டி எதுவும் பண்ண முடியல டாக்டர்னு சொல்றவங்களுக்கு வாக்கிங் பிரமாதம். ஏன்னா வாக்கிங் தாண்டி எதுவும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல அது சொல்றது. வயசு கம்மியா இருக்கிறவங்க வெறும் வாக்கிங் மட்டும் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொன்னா அது தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா சதை சுருங்கறதுக்கு முன்னாடி பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸ், நம்ம தோப்புக்கரணம், ஸ்குவாட்டு, ஜம்பிங் ஜாக்கு, வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுக்கு கட்டாயம் நல்லா தூக்கம் வரும்.